போகும்போது நம்ம டாக்ஸி பிடிச்சி தான் போகணும், வேறு வழி இல்லை. டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும். வெல்கம் டு மை சேனல். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் சவுதி அரேபியா ஜுபைலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னோடய அக்காமடேஷனை வந்து ரிவீல் பண்ணியிருப்பேன். ஜுபைல் டு அபு ஹத்ரியா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஜுபைல் 1ல் தான் சிட்டியெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போகணுன்னா வந்து எப்படி போகணும், எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுக்கு இந்த கேம்பில் எந்த வசதியும் இல்லாமலாம் இல்லை. ஸோ இங்கேயும் வந்து ஃபஸ்ட் எய்ட் வசதி அப்புறம் மக்களெல்லாம் இருக்குது. ஸோ பட் சிட்டியில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்லாமல் இங்கே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சிட்டிக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ லூலுலாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு vlog ஸ்டைலில் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம பஸ்ஸு அங்கே ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்தோடனே பஸ்ஸு எடுத்துருவாங்க. ஸோ நம்ம போய் ஏறலாம் முதல்ல. ஸோ மெடிக்கல் போகிறவங்களும் இந்த பஸ்ஸில் தான் போய் ஆகணும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க மெடிக்கல் போகிறவங்கள. ஸோ வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக பாஸ்போர்ட் எடுத்து வைக்கணும், நம்மக்கிட்ட இக்காமா இல்லாதனால. ஒன்ஸ் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டாங்க ஒரு 8:05க்குலாம். ஸோ நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது ஜுபைல் 1 நோக்கி. ஸோ இங்கேருந்து ஜுபைல் 1க்கு எப்படியும் ஒரு 1 hour கிட்ட ஆவரேஜாக ஆகிடும். ஸோ அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். 3000 years later. ஸோ நம்ம வந்து ஜுபைல் 2ல் இருந்து இப்போது ஜுபைல் 1க்கு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் வந்து ஜுபைல் 2ல் அபு ஹத்ரியா அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம கேம்ப் இருக்குது. ஸோ அங்கே பக்கத்தில் எதுவும் பெருசாக இருக்காது. நம்ம சிட்டி சைடு வரணுன்னா இந்த மாதிரி 8 மணிக்கு டெய்லி நமக்கு பஸ் இருக்குது. ஸோ மெயின் கேம்பில் வந்து விட்ருவாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து சிட்டிக்கு போய்க்கலாம். இந்த மாதிரி சிட்டி எல்லாத்துக்கும் போய்க்கலாம். ஸோ டாக்ஸி வந்து 5 ரியால் தான் ஆகும். நம்ம இப்போ பார்த்துருப்பீங்க, நான் வந்து பஸ்ஸு பிடிச்சி மெயின் கேம்புக்கு வந்தேன். ஸோ இதான் மெயின் கேம்ப்பு. இங்கே கம்பெனியோட மெயின் ஆஃபீஸும் கேம்ப் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதை காமிக்க முடியாது ஆப்வியஸ்லி. பஸ்ஸு டெய்லியுமே 8 மணிக்கு நம்ம ஜுபைல் 2லேருந்து ஜுபைல் 1 மெயின் கேம்புக்கு டெய்லி வரும். சேலரி கூட நம்ம இங்கே வந்து தான் வாங்கணும். ஜுபைல் 1ல் வந்து மெயின் கேம்பில் தான் வாங்கணும். ஸோ அதெல்லாம் வந்து சேலரி வரும்போது நான் அவங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணுறேன். சரி, நம்ம இப்போ மெடிக்கல் போகிற வண்டியில் அப்படியே ஏறி போய் அந்த சிக்னல் கிட்டே இறங்கி லூலு போக வேண்டியதான் இப்போ பாக்கி. இப்போ வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. ஸோ டெய்லியுமே வந்து நமக்கு 9 மணிக்கு இங்கேருந்து மெடிக்கலுக்கு வண்டி டெய்லி வந்து போயிடும். டெய்லியுமே வந்து இந்த மெடிக்கல் வண்டி 9 மணிக்கு மெடிக்கல் போகும். ஸோ நம்ம உடம்பு சரியில்லைன்னா இந்த வண்டியை யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கிக்கலாம். ஸோ நான் இப்போ சரி போகிற வழி தானே அப்படின்னு சொல்லி போகிறேன். நம்ம ஜுபைல் 1 கேம்ப்லேருந்து இந்த சிக்னல் கிட்டே வரதுக்கு, அதாவது லூலு கிட்டே வரதுக்கு 10 ரியால் கேட்பாங்க. ஸோ அதை சேவ் பண்ணி நம்ம இப்போ அந்த மெடிக்கல் வண்டியிலே வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து 9:30க்கு சிக்னல் ரீச் ஆகிட்டோம். போகும்போது நம்ம டாக்ஸி பிடிச்சி தான் போகணும், வேறு வழி இல்லை. திரும்ப அந்த வண்டிலாம் வராது. ஒரு டைம் கிடச்சதே லக்கு. ஸோ 8 மணிக்கு நம்ம கேம்ப்லேருந்து கிளம்பி 9 o'clock ஜுபைல் 1 மெயின் கேம்புக்கு வந்து அங்கேருந்து ஒரு வண்டி பிடிச்சி நம்ம லூலு கிட்ட இருக்கிற சிக்னலில் இறங்கி இப்போ லூலுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர். ஃபஸ்ட்டு லூலு போயிட்டு என்ன இருக்குது, என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்ப்போம். லக்கீலி இன்றைக்கி வந்து வெயில் அவ்வளோவா இல்லை, டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ இதே மாதிரி வெயில் கண்டிஷன் போகிற வரைக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம 11 o'clock வந்து இங்கேருந்து நம்ம கேம்புக்கு பஸ் இருக்குது. ஸோ அதை பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஃபைனலி ரீச்டு லூலு. அந்த சிக்னல்லேருந்து ஒரு 10 minutes வாக்குக்கு அப்புறம் நம்ம லூலு வந்து சேர்ந்துட்டேன். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போக வேண்டாம், இந்த என்ட்ரன்ஸ் பேக் என்ட்ரன்ஸ் வழியாக தான் போனால் நமக்கு டாய்லெட் கிட்டே இருக்கும். ஸோ அது வழியாக போகும். நான் மெயினாக லூலு வந்தது வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்க தான். ஸோ இங்கே ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது நல்லா இருந்தால் வாங்கணும். லூலுவில் வந்து இப்போ பேக் டு ஸ்கூல் ஆஃபர் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டேஷ்னரி அப்புறம் ஸ்கூல் ஐட்டம்ஸ்லாம் வந்து கம்மி ப்ரைஸில் கிடைக்கிது போல்.
என்னோடய டீ கப்பு வந்து ரீசெண்டாக கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. சரி ஒரு கப்பு எடுத்து போட்டுப்போமேன்னு வந்து பார்த்தா இங்கே எல்லாம் 5 ரியால் 10 ரியால்னு போட்டிருக்காங்க. ஸோ விலை கம்மியாக தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கீழே வச்சுருக்காங்க விலை கம்மியான கப்பை. நான் இங்கே சவுதியில் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா, நான் வந்து ரேட் அதிகமான நல்ல குவாலிட்டி கப் எடுக்கல. ஸோ நமக்கு அந்த 2.9க்கு ஒரு கப் இருந்தது, அதை தான் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு அது போதுன்ற தாட்டில். லாஸ்ட் டைம் நான் இந்த ஹனி கேக் சாப்பிட்டேன். லூலுலே பிரத்யேகமாக தயாரிக்கிற ஹனி கேக்கு. ஸோ அவங்க பிராண்டு போல் இது ஹைவ்ன்றது. ஸோ உங்கள் ஏரியாவில் லூலு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு யூஸ்வலாக வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸு பிஸ்கெட் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதாவது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே லூலுவில் வந்து நார்மலாக நிறைய வெரைட்டி இருக்கும். ஸோ எல்லா ரேட்லேயும் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் இருந்தும் நம்ம அந்த பொருளை வாங்கலாம். ஸோ ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஓரளவு ஷாப்பிங் முடிஞ்சது. கப்பு, பீட்ரூட்டு, அப்புறம் மாதுளைப்பழம், அப்புறம் ரஸ்க் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் பிஸ்கட்ஸ் எதாவது எடுக்கலாமான்னு பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தா இங்கே நிறைய வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற பிஸ்கட்ஸ் இருந்தது. ஹைட் அண்ட் சீக்கு, குட் டே, ட்ரீட்டு அப்படின்னு நிறைய இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் சாப்பிட்ட எவ்வளோ கம்மி, இங்கே எவ்வளோ அதிகமாக இருக்குன்றது தோணுச்சு. ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பில்லை போட்டுட்டு வெளியே வந்தால் டாக்ஸி கேட்டால் 10-15 ரியால்னு சொல்கிறாங்க. சரி இன்னும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணுவோம் அப்படின்ட்டு மெயின் ரோட்டுக்கு போனேன். ஸோ அங்கே ஒரு பாகிஸ்தானி டிரைவர் இருந்தார். ஸோ 5 ரியாலுக்கே வரேன் அப்படின்னாரு. ஸோ இதுதான் அந்த சிக்னலு, நான் இறங்கின சிக்னல். இந்த லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம கேம்ப் வந்துடும். 3,000 years later. மணி இப்போ வந்து 10:40 ஆகுது. ஸோ நான் 10:30க்கெலாம் இங்கே மெயின் கேம்பில் வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு 11க்கு இங்கேருந்து நம்ம கேம்புக்கு ஜுபைல் 2 கேம்புக்கு பஸ் இருக்கும் டெய்லியுமே. ஸோ நம்ம ஜுபைல் 2 அங்கேருந்து இங்கே வரத்துக்கு 8 மணி. அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 11 இல்லை 2க்கு இருக்கும், டெய்லியுமே இருக்கும். நான் அதை யூஸ் பண்ணி நம்ம சிட்டி வேறு எங்கேயும் போகணுன்னா போயிட்டு வந்துக்கலாம். மெடிக்கலும் அதே மாதிரி தான். சப்போஸ் நீங்கள் சிக் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா ஜுபைல் 2ல் இருக்காது, ஜுபைல் 1 வந்து தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை அந்த கேம்பில். ஏன்னா அது வந்து சிட்டிக்கு அவுட்டரில் இருக்குது. நம்ம 11 மணிக்கு வெயிட் பண்ணி போவோம். போகும்போது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். Later. மணி 11 ஆயிடுச்சு கைஸ். நம்ம போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் டிரைவரையும் கையோடு கூட்டிகிட்டு வண்டி எடுக்க தான் கிளம்பிகிட்ருக்கோம். கரெக்டாக இப்போ 11 ஆகுது மணி. ஷாப்பிங் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பேக் டு அவர் கேம்ப். ஸோ நம்ம கம்மி ஆள் தான் இருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு பஸ்ஸு கொடுக்கல. இந்த மாதிரி குட்டி வண்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 6-8 பேர் தாராளமாக போகலாம். ஸோ நம்ம இருக்கிறது வந்து இன்றைக்கி 5 பேர் இருக்கோம். ஸோ அதனால் இந்த வண்டியிலே போயிடலாம் அப்படின்ட்டு இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ தலைவர் வந்து நேபாள்காரரு. நேபாளி சாங்ஸ் எல்லாம் போட்டு வைப் பண்ணிகிட்டே வராரு. மெயின் ரோடை பிடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் அவுட்டர் ஏரியா தான் ஃபுல்லாக. ஸோ ஃபுல்லாக வந்து ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ஸாக தான் இருக்கும். ஸோ நிறைய பிளான்ஸை வந்து போகிற வழியிலே ரோட்லேருந்தே பார்க்க முடியும் இங்கே ஜுபைலில். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோவே போடுறேன். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து அபு ஹத்ரியாவை நோக்கி தான். சிக்னலில் நின்றுருந்தோம். ஸோ அங்கே ஒரு பிளான்ட்டு தெரிஞ்சுது. ஸோ போய் காட்டலான்னு பார்த்தா கேமராவில் அந்தளவுக்கு தெரியல. ஸோ நான் பஸ்ஸில் போகும்போது அது பெரிய வண்டியாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ போகும்போது நான் காட்டுறேன் கண்டிப்பாக. நம்ம அக்காமடேஷன் நெருங்குற வழியில் ஒரு ஜங்ஷனில் ஒரு தாத்தா தர்பூசணி விற்றுட்டு இருந்தார். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு தர்பூசணி சாப்பிட்டே ஆகணுன்ட்டு ஒரு பழத்தை வாங்கியாச்சு. ஒரு பழம் 20 ரியால் சொன்னாங்க. ஸோ இந்த வெயிலில் ஒரு இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு பார்கெயின் பண்ணாமல் கொடுத்துட்டு வந்தாச்சு காசை. பணத்தை எடுத்து வண்டியில் போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து நம்ம கேம்ப் வந்து கிட்ட தான், ஒரு 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துட முடியும். ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயாச்சுங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் பஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணி சிட்டிக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ பிரச்சனை இல்லை.
ஸோ சின்ன சின்ன திங்ஸ் தான் தேவை அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இங்கே இருக்கிற பக்கலாலே திங்ஸ் எல்லாம் வாங்கிப்பேன். இங்கே ஒரு பக்கலா இருக்குது நம்ம கேம்புக்குள்ளேயே. அதுக்கப்புறம் வெளியே பெட்ரோல் பங்க்குக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ அங்கே கூட நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி நமக்கு சிட்டிக்கு போய் அவன் யாரையாவது பார்க்கணும், இல்லை நிறைய பொருள் வாங்கணும், லூலு அந்த மாதிரி இடத்துல வாங்கினா உங்களுக்கு சீப்பாக இருக்கும் அப்படின்னா நான் வந்து அங்கே தான் போய் வாங்குவேன் பொருளெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டு வந்தேன். மற்றபடி எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும், எனக்கு ரொம்ப முடியல அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து ஃபஸ்ட் எய்ட் சென்டர் மட்டும் தான் இருக்குது. நர்ஸ் இருப்பாங்க, ஃபஸ்ட் எய்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போவும் உங்களுக்கு சரியாகலை அப்படின்ற சிச்சுவேஷன் வந்தால் நான் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே கிடையாது, ஜுபைல் 1 சிட்டிக்கு தான் போகணும். ஸோ நம்ம இதே மாதிரி பஸ் யூஸ் பண்ணி போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிட்டு வரலாம். இங்கே வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, சவுதியில் வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அண்டரில் இருந்தீங்கன்னா எப்படி மெடிக்கல்லாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே மெடிக்கல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் என்னோடய அக்காமடேஷனில். ஸோ மற்றபடி இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.